ஹாய் நம்பையிலே நாம் இப்போ மலேசியா கோலாலம்பூரில் இருக்கிற ஜாலான் செந்துல் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு பினாங் ஸ்டைல் நாசி கண்டாரை போய் சாப்பிட போகிறோம். பாருங்கள், இதான் வந்து நாசி கண்டார் பினாங் ஹரிடேஜ் கடை பேர். வாங்க உள்ளே போயிட்டு பினாங் ஸ்டைல் நாசி கண்டார் சாப்பாடு சாப்பிட்லாம். வாங்க போகலாம். ஸோ இந்த ஏரியா பக்கம் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கடையில் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். நாசி கண்டார் பினாங் பாருங்கள் மக்களே, மக்கள் கூட்டம் பாருங்கள், வரிசையில் நிற்கிதா, எவ்வளோ பேர் கியூவில் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். ரொம்ப வந்து ஒரு ஃபேமஸான ஒரு கடை இந்த கடை, அதனால் இவ்வளோ கூட்டம் நிற்கிது. வாங்க என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு பார்ப்போம். பினாங் ஸ்டைலில் உள்ள எல்லா வித சாப்பாடும் இருக்குது. ஆமாம், சொத்தவங்க ஊடாங் சம்பால், அப்புறம் நம்மளோட ஸ்பெஷல் அயாம் பவாங் இருக்குது, கம்பிங் பவாங் இருக்குது. சில வந்து ட்ரை பண்ணுங்க. ஆமாம், அப்படியே பினாங்ல இருந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக டெய்லி காலையில் இங்கே கொண்டு வந்து இறக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட். இப்போ நீங்கள் நார்மலாக பினாங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாசி கண்டாரில் உள்ள இந்த மெயின் டிஷ் பார்த்தீங்கன்னா அயாம் பவாங் நம்மள்ட்ட. அதுக்கப்புறம் அயாம் மாடு உருகு, தெல்லோ சொத்தம், தெல்லோ இக்கான், ஊடாங் சம்பால். அப்புறம் நம்மள்ட்ட ஸ்பெஷலாக ஒரு மெனு வந்து கம்பிங் பவாங். அது வந்து நார்மலாக எங்கேயும் ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது. சைவர் ஐட்டமும் நம்மள்ட்ட ஒரு 8-9 விதம் இருக்கும். கஸ்டமர் வந்து வெஜிடேரியனா வருவாங்க. ஸோ நார்மலி நாசி கண்டாரில் வெஜிடேரியன் கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் நம்மள்ட்ட வந்து சைவர் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டா நம்ம அதை வச்சு ஒரு கஸ்டமர் அந்த சப்போர்ட் பண்ணுற மாதிரி நாசி கண்டார் நான்வெஜ்ஜோட சேர்த்து நம்மளுக்கு வெஜ் கஸ்டமரும் நம்ம எல்லா செந்துல் ஏரியானாலும் எல்லாருக்கும் தெரியும் இந்தியன்ஸ் அதிகம். ஸோ நம்மளுக்கு இந்தியன்ஸ் அதிகம். அப்புறம் பத்தாவதுக்கு நம்மளுக்கு கொமர்ஷியல் ஏரியானால நம்மளுக்கு ஆஃபீஸ் கஸ்டமர்ஸ், பேங்க் கஸ்டமர்ஸு, ஸோ அதில் கொஞ்சம் அதிகம் பேர் வருவாங்க. சில ட்ரை பண்ணி நம்மளுக்கு ரேட்டிங் கொடுங்க. அது வந்து அங்கே ஒரு 30 பேர் உட்காரலாம். ஸோ எதுவும் மீட்டிங் இல்லை ப்ரைவேட் பார்ட்டி எது வேணாலும் வைக்கலாம் நம்ம கடையில். இது வந்து ரொம்ப பேர் வந்து அவங்க பார்ட்டி, பிறந்தநாள், பர்த்டே பார்ட்டி செய்கிறது, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ரைவேட்டாக மீட்டிங் வைக்கிறது. ஏன்னா நம்ம கொமர்ஷியல் ஏரியானால நம்மளுக்கு பேங்க்லேருந்து பெரிய பெரிய மேனேஜர்ஸ்லாம் வருவாங்க இங்கே வந்து மீட்டிங்கில் உட்கார்றது. அப்போ நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு அந்த ஃபைன் டைனிங் மாதிரி ஒரு சர்வீஸ் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்கும் நல்ல சப்போர்ட் வருது. ஃபுல்லாக ஏசி போட்டிருக்கிறோம். 2 மணி நைட் வரைக்கும் நம்மளுக்கு இந்த சர்வீஸ் இருக்கும். வாங்க நம்ம பினாங்கி சாப்பாடை இங்கே நம்ம செந்தூர்ல சாப்பிடலாமா? சாப்பிடலாம், அதுக்கு தான் வந்திருக்கோம். பிரியாணியா வெள்ளை சோறு எது சாப்பிடலாம் தான் உங்களுக்கு எது பிடிக்கும்? இது நெய் சோறு. நெய் சோறு கொடுங்க தான். வச்சிருவோமா? ஆமாம், நல்லா இருக்கேதா நெய் சோறு, சூப்பரு. போதும் கால் வைங்க. ஓகே. அயாம் பவாங். அப்புறம் கம்பிங் பவாங் ஏதோ சொன்னாங்க. கம்பிங் பவாங் இது ஒரு புதுசா இப்போ ரெடி பண்ணியிருக்கிறோம். ஓகே. இந்த டிஷ் நல்லா இருக்கும். கொஞ்சம் வாங்க. ஓகே ரைட். ஓகே. கம்பிங் பவாங் இந்த கிரேவியோட சாப்பிடுங்க, பிரியாணியை அருமையா இருக்கும். ஐத்தாங்க வச்சிருவோமா? ஆமா, ஊடாங்க. போதும் தான், இதுக்கு மேல இடம் பத்தாது. ஓகே நண்பர்களே, வாங்க நம்ம வந்து பினாங் ஸ்டைலில் உள்ள நாசி கண்டார் சாப்பிட்டு பார்ப்போமா? வாங்க போவோம். ஓகே நண்பர்களே, வாங்க நாசி கண்டார் சாப்பிடுவோமா? நல்லா தட்டு நிறைஞ்சிருச்சு. வாங்க இன்னைக்கு ஒரு பொடி ஆரம்பிக்கலாமா? பிஸ்மில்லா. ஆஹா, அந்த கறி சொம்பூருக்கும் அந்த பிரியாணிக்கும் சூப்பராக இருக்குங்க. எக்ஸ்ட்ரா ஒரு தட்டு ஐட்டங்களை எடுத்து வச்சுக்கிறது. ஓகே. ஆமாம், அந்த பாருங்கள், இறாலே இவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கே பாருங்கள் நண்பர்களே, வாங்க. அட்டடா, எவ்வளோ ஐட்டம். வாங்க சாப்பிடுவோம். ஆஹா, பவாங் கம்பிங், ஆட்டரிசி கம்பிங் சூப்பராக இருக்கும். அட்டடா, லெவலே வேற, அருமையான சுவை. நெய்ச்சோறு இந்த மாதிரி வாங்கி சம்பவ பண்ணி சாப்பிடுங்க மக்களே, நல்லா இருக்கும் மக்களே, சூப்பராக இருக்கும். மசாலா டேஸ்ட்டு அருமையாக இருக்குது. அதில் ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அவங்களோட அந்த பிரியாணி, அந்த நெய்ச்சோறு, அந்த சோறு டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா இதான் வந்து அயாம் பவாங் நல்லா பொரிச்சு அதை வந்து அயாம் பவாங் அப்படியே ரோஸ்ட் பண்ணி அப்படி இருக்கு. அந்த குவா அயாம் பவாங் குவா சூப்பராக இருக்குது. இது வந்து ஜூஸ் வந்து ஏபிசி, அதாவது ஆப்பிள், பீட்ரூட், கேரட். இந்த மாதிரி டெய்லியும் குடிச்சிங்கன்னா பலன்னு ஆயிடுவீங்க. நம்மளும் குடிப்போம். எதையுமே குறை சொல்ல முடியாது மக்களை, நல்லா இருக்கு. ஆட்டரிச்சியும் நல்லா வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து அயாம் கோரிங். ஆஹா,
நல்ல டேஸ்ட்டு, நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. இது வந்து ஊடாங். ஆனால் தோலை பிக்கணும். அந்த மேலே உள்ள அந்த கறி டேஸ்ட் நல்லாயிருக்கு. ஊடாங் மசா மேரா நல்லா இருக்குங்க. இந்த சம்பல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இவ்வளோ சாப்பிட்றதுக்கு நமக்கு ஒரு தட்டு பத்தாது. அடடா, நல்லா க்ளீன் பண்ணியிருக்கோ. நல்லா க்ளீன் பண்ணியிருக்கு. நல்லா இருக்குது மக்களே. சதை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. இறால் நல்லா வெந்து நல்லா சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா சம்பல் போட்டு செஞ்சுருக்காங்க. அருமையாக இருக்குது. நல்லா இருக்குங்க. நல்லா பெரிய இறால். எனக்கு மத்தியானம் சாப்பிட்ற இந்த பிரியாணி, இந்த மட்டன் பீஸு அருமையான காம்பினேஷன். சூப்பராக இருக்குது. கம்பிங் பவாங் கம்பிங் அருமையாக இருக்குது. பிரியாணிக்கு அந்த கம்பிங் பவாங் சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பாருங்க வந்தீங்கன்னா. அதான் சாப்பாடு அருமையாக இருந்துச்சு. இப்போ நைட்டுக்கு என்ன சாப்பிட இருக்குது? நம்மளுக்கு நைட்டில் வந்து ஸ்பெஷல் வந்து சப்பாத்தி ஒரு ஸ்டேஷன் வச்சுருக்கிறோம். அதில் 4 வித சப்பாத்தி இருக்கும் பஞ்சாபி ஸ்டைலில். அண்ட் தென் வந்து வெஸ்டர்ன் நம்ம வச்சுருக்கிறோம். வெஸ்டர்ன் வந்து எல்லாம் லேம் சாப், சிக்கன் சாப்பு, மெரிலேனு, அது போக ஸ்பெகத்தி, மக்ரோனி. ஸோ அந்த மாதிரி ஒரு 25லேருந்து 30 வகையான வெஸ்டர்ன் மெனு இருக்குது. ஸோ இன்ஷால்லா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதையும் ஓகே, உங்களுக்காக நாங்கள் சர்வீஸ் பண்ண காத்துட்ருக்கோம். ஓகே தான். ஓகே, ஓகேங்களா? ஓகே. ஆனால் சாப்பாடு எப்படின்னா இருக்குது? ஓகே, நான் முதல்ல சாப்பிட்றேன். சாப்பாடு நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்குண்ணே. Sudah. Good. Bagus. Kalau free lagi bagus. ஹாய் அண்ணே, சாப்பாடுலாம் எப்படி இருக்கு? சாப்பாடு சிக்காபா இருக்குண்ணே. நல்லா இருக்குண்ணே. ஓகே நண்பர்களே, அருமையான சூப்பரான ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம் நம்ம ஹரிடேஜ், நாசிகண்டா ஹரிடேஜில். ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த பிரியாணி, அந்த நெய் சோறு இருக்கு இல்லையா, அந்த நெய் சோறுக்கும் அந்த மட்டன் பவாங் கம்பிங் சூப்பராக இருந்தது. 2 காம்பினேஷனும் வந்து சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னா போயிட்டு திரும்ப நைட்டு வந்து மறுபடியும் இங்கே உள்ள வெஸ்டர்ன் சாப்பாடுலாம் சாப்பிட போகிறோம். செந்தூரில் இருக்கிற நாசிகண்டா பினாங் ஹெரிடேஜில் இப்போ நம்ம நைட்டு சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். நைட்டு இங்கே வந்து வெஸ்டர்ன் ஃபுட் வந்து நிறைய விதவிதமாக இருக்குது. வாங்க போய் சாப்பிடலாம். ஓகே, நைட்டு வந்து இங்கே சாப்பிட்றதுக்கு நான் தந்தூரி இருக்குது. அதே போல் இங்கே சப்பாத்தி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். பாருங்கள் சப்பாத்தி எப்படி சூப்பராக சுட்டு கொடுக்குறாங்கன்னு. நைட்டு வந்து நீங்கள் சப்பாத்தியும் வாங்கி சாப்பிட்லாம். நம்ம அக்கா தான் வந்து சப்பாத்தி சுடுறாங்க. சப்பாத்தி, சூப், கம்பிங், அயாம் எல்லாம் இருக்குது. அடுத்து தோமியம் இருக்குது. அஷ்ரஃப்ண்ணா, நிறைய வெரைட்டி இருக்குது நைட் சாப்பாடு மட்டும். அதுவும் சப்பாத்தி வெரைட்டி இன்னும் நிறையா இருக்கும். வெஸ்டர்ன் இருக்குது நம்மள்கிட்ட, தொம்யம் இருக்குது நம்மள்கிட்ட. இது வந்து ஆலு சப்பாத்தி, இது ஆனியன் சப்பாத்தி தம்பால், இது கோபி சப்பாத்தி, அது பிளேன் சப்பாத்தி. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெஸ்டர்னில் நிறையா இருக்குது வெரைட்டிலாம். இது ஃபிஷ் அண்ட் சிப்ஸு, இது சிக்கன் சாப்பு, லெம் சாப், அது சிக்கன் மெரிலன்னு சொல்லுவோம். இது வந்து மைல்வைஸ் டவரு. நம்மள்ட்ட நிறைய டவருக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ குடிக்கலாம். கேங்காக வந்து உட்காருவாங்க. நம்மள்ட்ட நிறையா வெரைட்டி தண்ணி இருக்குது. அது உங்கள் விருப்பம் என்ன குடிக்கிறோம்னு. அது சிக்கன் பாப்கார்ன், இதெல்லாம் எல்லாம் செட்டாக வந்துடும் ஃபிஷ் அண்ட் சிப்ஸோட. இது சிக்கன் சாப் செட்டு, இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். அது சிக்கன் மெரிலனோட செட்டு. இது கொக்டெயில் ஃபுட் ஜூஸ்ண்ணே, இது ஆனியன் ரிங்ண்ணே, இது சிக்கன் நகட்ஸ், இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இதெல்லாம் உங்களுக்கு தானே, சாப்பிடுங்கண்ணே, என்ஜாய். ஓகே, வாங்க நம்ம நாசிகண்டா பினாங் ஹெரிடேஜில் பாருங்க. நைட்டு சாப்பிட்றதுக்கு இவ்வளோ, மதியானம் கூட ஒரு தட்டு தான் சாப்பிட்டோம், நைட்டு இவ்வளோ இருக்குது. வாங்க ஆரம்பிக்கலாமா? எதுலேருந்து ஆரம்பிக்கிறது இது இல்லையே. இது சிக்கனா? ஓகே வாங்க. சிக்கன் சாப். அடடா, அது பாருங்கள், அந்த கலரே பார்க்குறதுக்கு எச்சி ஊறுது. அப்படி சாப்பிடுவோம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? பிஸ்மில்லா. ஆஹா, அந்த மேலே ஊற்றிக்கிற சாஸ் சூப்பராக இருக்குங்க. நல்லா அருமையாக இருக்குங்க. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நான் அப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுதா அப்படி எப்படி புசுன்னு வருதுன்னு பாருங்கள். ஓ சூப்பருங்க. அதுக்கு மொயனோஸ் இருக்குது பாருங்கள், தொட்டு சாப்பிட்லாம். அந்த சில்லி ஜூஸ் தொட்டு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்குது. நமக்கு இதுதான் இன்றைக்கி ஜூஸ். இது எத்தனை பேர் குடிக்கலாம் தா? 7 பேர் குடிக்கலாம். சிக்கன் சூப்பராக இருக்குது. இது செட்டாக வந்துடுதா? இது செட்டாக வந்துடுது. நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குங்க. அடுத்து வாங்க பரோட்டா ஹெரிடேஜ் பார்த்துங்க. ஆக்சுவலி வந்து பரோட்டா ஹெரிடேஜ் மீன் வந்து நம்ம கொத்து பரோட்டா ஸ்டைல்லே இருக்கும். அதான் பரோட்டா ஹெரிடேஜ். இங்கே உள்ள ஸ்பெஷல். மேலே சீஸ்லாம் போட்டு நல்லா கொத்து போட்ட மாதிரி போட்டு செஞ்சுருக்காங்க. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம்.
ஆஹா அல்லடா குத்தப்பட்ட ஸ்டைலு. ஏன்னா அவங்க அந்த கறி சம்போ பண்ணி செஞ்சுருக்காங்க. அதுக்கு மேலே சீஸு ரெண்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. மேலே சில்லி நல்லா உரப்பாக இருக்குது. பச்சை மிளகா சிவப்பு மிளகா எல்லாம் போட்டிருக்காங்க. இப்படி உரப்போடு சாப்பிடும்போது செம்மையாக ஏறும். அருமை. கோக்டைல் ஃப்ரூட் ஜூஸ் மிக்சர் ஜூஸ் மாதிரி. அடாடாடா எல்லா பழமும் இருக்குங்க. பழமுதிர் சோலையே இதில் இருக்குது. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேர் என்னத்தா? லெம்சாங். ஆமாம், இப்போ வந்து நம்ம லெம்சாங் சாப்பிடுவோமா? இதுவும் பாருங்கள் நல்லா கிரிப்ஸியாக பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். அடாடாடா. ஓகே சூப்பர். இங்கே பாருங்கள் நல்லா பார்க்கவே அப்படியே மொறு பார்க்க அழகாக இருக்குது. அட்டாடாடா. அட்டகாசமான சுவை. நல்லா மொறுண்டு வேக வச்சு அந்த மேலே அந்த அவங்களுடைய அந்த மயோனஸ்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க. சூப்பர் டேஸ்ட்டு. அந்த கறியோட டேஸ்ட் இருக்குது பாருங்கள், அதுவே அட்டகாசமாக இருக்குது. அவங்க செஞ்சுக்கிற விதம் சூப்பராக இருக்குங்க. நல்லா மொறு இருக்குது. ஓகே, அடுத்து வந்து ஃபிஷ் அண்ட் சிப்ஸ். ஸோ இது வந்து மீன் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக பொரிச்சிருக்காங்க. இது மீன் நல்லா சாதா பீஸு நல்லாயிருக்கு. இப்போ நம்ம சாப்பிட போகிறது சிக்கன் மேரிலேண்ட். பாருங்கள், ஏற்கனவே மீன் சாப்பிட்டோம், அதே மாதிரி இது கோழி எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல மொறு கிரிப்ஸியாக சூப்பராக இருக்குங்க. அருமையான டேஸ்ட். அக்லியோ ஓலியோ. ஆமாம், இதுக்கு பேர் வெளிநாட்டு சாப்பாடா? ஓகே, வெஸ்டர்ன் ஃபுட். வாங்க, அக்லியோ ஓலியோ. ஆஹா, ஆலிவ் ஆயில். அந்த ஆலிவ் ஆயில் டேஸ்ட்டு அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதுவும் ட்ரை பண்ணுங்கள். சூப்பருங்க, நல்லாயிருக்கு. அந்த ஆயில் டேஸ்ட்டு, இந்த மேலே போட்டிருக்க அந்த வெஜ்ஜெல்லாம் போட்டிருக்காங்க, அதுக்குன்னு மசாலா போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இது வந்து ஸ்பெகதி கர்போனாரா. ஸ்பெகதி கர்போனாரா இதுக்கு பேர். இது வந்து சீஸ் வச்சு பண்ணுறது. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். ஆஹா, அந்த சீஸ் டேஸ்ட்டு நல்லா மெல்ட் ஆகி மேலே அந்த சிக்கன்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. அருமையாக இருக்குது. பேரே கேட்டால் சும்மா அசந்துருவீங்க. ஸ்பெகதி கர்போனாரா, கரெக்டாக சொல்லிட்டேன். சீஸ் அப்படியே நிற்கிது, சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ணுறோம் மக்களே. பார்த்துங்க, இவ்வளோ வெரைட்டி ஒரே நேரத்தில் சாப்பிட்றோம். சிக்கன் பாப்கார்ன். இந்த மாதிரி உங்களுக்கு சைடிஷ் நிறையா இருக்குது, இதுவும் நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். சூப்பர். ஒரு 10 பேரோடு வந்தோம்னா வச்சுங்க, நல்லா சாப்பிட்லாம். இதான் வந்து ஆனியன் ரிங். நல்லா இருக்கு. இதெல்லாம் வெஸ்டர்ன் ஃபுட் எல்லாமே சூப்பர். இது எல்லாத்துக்குமே தெரியும். இது என்ன? சிக்கன் நக்கலா? இதெல்லாம் நார்மலாக எல்லாம் உள்ளது தான், ரெடிமேடு. சூப்பராக இருக்குது. சிக்கன் நக்கல். இது பேர் என்ன? ஜிசி வெஜ்ஜஸா? ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா சீசி வெஜ்ஜஸ். இது வந்து வெஜிடேபிள்லேருந்து மேலே சீஸ் போட்டு செய்கிறது. இது உங்கள் சொந்த தயாரிப்பு.
அந்த சீஸ் வேறு லெவலாக இருக்குது, நல்லா ஹை லெவலாக இருக்குது, நல்லா இருக்குது. அதனுடைய சும்மாலே உள்ளே வந்தோடனே ரூமே மணக்குது. நாசிகண்டா பினாங் ஹெரிடேஜ் செந்தூரில் இருக்குது கடை. இது வந்து நம்ம ஃபேவரட் நாசி கோரிங் பப்ரி அயாம். இந்த மாதிரி தாய்லாந்து ஃபுட் எல்லாமே இருக்குது, வந்து ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட்டு பார்த்தாலே வயிறு ஃபுல்லாகிடுச்சா. அடுத்து நம்ம சாப்பிடாது சப்பாத்தி. சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. நம்ம வந்து எல்லாமே வந்து இப்போ சாப்பிட முடியாத சூழ்நிலை, வயிறு ஃபுல்லாகிடுச்சு. வந்தீங்கன்னா சப்பாத்தி விதவிதமாக இருக்குது, வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, ஓரளவுக்கு வந்து நம்ம எல்லாமே சாப்பிட்டாச்சு. அடுத்த வீடியோ கட் பண்ணிட்டு நம்ம எல்லாமே குரூப்பாக உட்காந்து சாப்பிட போகிறோம். வீடியோ கட் பண்ணிட்டு பேசுவோம். நண்பர்களே, நல்லா சரியான சாப்பாடு ஃபுல்லாகிடுச்சு. சாப்பிட்டதில் பொறுத்த வரைக்கும் மத்தியானம் சாப்பிட்ட நாசிகண்டாலும் சரி, நைட்டில் சாப்பிட்ட அந்த வெஸ்டர்ன் ஃபுட்டும் சரி, எல்லாமே அருமையாக இருக்குது. எல்லாருமே வந்து சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்குது. சாப்பிட்டுட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரியான சாப்பாடு, வயிறு வேறு பெருசாகிடுச்சு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பாய்.